ஜாதகத்தை பார்த்த உடனே ஜோதிடருக்கு மிகவும் அதிர்ச்சி ஆகி விடுகிறதாம். ஐயோ, இவன் இன்னும் ஒரு நாள் தான் இருப்பான் போல இருக்கே, இன்றைக்கி ராத்திரியோடு இவன் போயிடுவாங்கிற மாதிரி இருக்கே. வெளியே ஓடி வந்த உடனே பார்த்தா அந்த மண்டபத்தின் மேல் ஒரு மிகப்பெரிய இடியானது விழுந்து அந்த மண்டபமே இடிந்து தரைமட்டமாகி போய்விட்டதாம். நான் உங்ககிட்ட அந்த உண்மையை சொன்னாமல் இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வாப்பான்னு சொன்னேன். ஆனால் நீ உன்னுடைய மனதிற்குள்ளாகவே நினைத்து ஒரு ஆலயத்தை எழுப்பி அதற்கு ஒரு கும்பாபிஷேகமும் செய்து வைத்த உடனேயே இறைவன் அதனை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு உன்னுடைய விதியையே மாற்றி அமைத்து விட்டார். பார்த்தாயா? ஜெயா டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம். அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் சொல்லி பார்த்தோம்னா, ஒரு நேயரினுடைய கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். இந்த நேயர் என்ன கேட்டிருக்கார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கோவில் கும்பாபிஷேகம் செய்ய உதவுவதால் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. நேரடியாக விடையளிக்க வேண்டும் என்று சொன்னால், முன்ஜென்ம பாபங்கள் அனைத்தும் விலகும் என்பதுதான் அதற்கான நேரடியான பதில். இதுபோக ஒரு இன்னொரு சூக்ஷ்மம் என்ன தெரியுமா? ஒரு கோவில் கும்பாபிஷேகத்திற்கு உதவ வேண்டும் என்று சொன்னாலும், அல்லது அந்த கும்பாபிஷேகத்திலே பங்கு பெற வேண்டும் என்று சொன்னாலும், அல்லது அந்த கும்பாபிஷேகத்தினை நேரடியாக கண்டு கழிக்க வேண்டும் என்று சொன்னாலும், அதற்கு பூர்வ ஜென்ம புண்ணியம் என்பது இருந்தால் மட்டுமே சாத்தியம். இல்லை என்றால் அது அசாத்தியம்தான். எவ்வளவுதான் கோடி கோடியாக நம்மிடத்திலே பணம் என்பது இருந்தாலும், நான் செலவழிக்க தயார் என்று இருந்தாலும், அந்த இறைவனான அதனை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்க வேண்டும். நம்மிடத்திலே பூர்வ ஜென்ம புண்ணியம் என்பதும் இருக்க வேண்டும். நம்முடைய மனதிலே ஸ்ரத்தை என்பதும் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த கும்பாபிஷேகத்திற்கு நம்மாலான பணிகளையும் செய்ய முடியும். அதிலே நாம் பங்கு பெறவும் முடியும். ஒரு சின்ன கதை இந்த நேரத்தில் ஞாபகத்துக்கு வர்றது. அந்த கதை இந்த நேரத்தில் உங்களோடு பகிர்ந்து கொள்ளணும்னு ஆசைப்படுறேன். ஒரு ஊரில் ஒரு மிகப்பெரிய ஜோதிடர் என்பவர் இருந்தாராம். ஒரு புகழ்பெற்ற ஜோதிடராக இருந்தார். எல்லாவற்றையும் 3 காலங்களையும் அவர் தெளிவாக சொல்லக்கூடியவராக இருந்தாராம். அவர் அப்படி தெளிவாக சொல்வதனால் அவரிடத்திலே கூட்டம் என்பது அலைபாய்ந்து கொண்டே இருக்குமாம். அவரை பற்றி கேள்விப்பட்டாராம் பக்கத்து ஊரில் இருந்த ஒரு விவசாயி. அவர் ஏழை விவசாயி தான். நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கமே, நம்முடைய ஜாதகத்தை அவர்கிட்ட கொண்டு போய் காமிச்சு அவர் என்ன பலனை சொல்கிறாருன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு இவனும் அந்த ஒரு நாள் வேலையெல்லாம் விட்டுட்டு பக்கத்து ஊரில் இருக்கிற அந்த ஜோசியர்கிட்ட போகிறான். அங்கே போனால் ரொம்ப கூட்டம்ங்கிறது அதிகமாக இருக்கிறது. இவன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கிட்ட போகிறதுக்குள்ளே பார்த்தோம்னா அந்த மாலை பொழுதுங்கிறது வந்துடுறது. இருந்தாலும் பரவாயில்லைன்னு சொல்லிட்டு அவர் வாங்கி இவனுடைய ஜாதகத்தை பார்க்கிறார். ஜாதகத்தை பார்த்த உடனே ஜோதிடருக்கு மிகவும் அதிர்ச்சி ஆகி விடுகிறதாம். ஐயோ, இவன் இன்னும் ஒரு நாள் தான் இருப்பான் போல இருக்கே, இன்றைக்கி ராத்திரியோடு இவன் போயிடுவாங்கிற மாதிரி இருக்கே. இதனை நான் இவனிடத்தில் எப்படி சொல்வது? இன்று இரவு இவனுக்கு மிகப்பெரிய கண்டம் என்பது ஒன்று இருக்கிறது. அதிலிருந்து இவன் தப்பிப்பது என்பது மிகவும் கடினமாயிற்று அப்படின்னு சொல்லிட்டு அவனிடத்திலே பலனை சொல்ல விரும்பாமல் எப்படி சொல்கிறான்னு சொல்லி பார்த்தோம்னா, இல்லைப்பா விளக்கு வச்சிருச்சு, இன்றைக்கி உன் ஜாதகம் என்கிட்ட இருக்கட்டும், நான் இதை பற்றி ஆராய்ச்சி பண்ணி வைக்கிறேன், நீ நாளைக்கு காலையில் வந்து தெரிஞ்சுக்கோ, இப்போ நீ உன் வீட்டுக்கு போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாராம். அவனும் வீட்டிற்கு சென்று கொண்டிருக்கிறான். அதற்குள்ளாக இருட்டி விடுகிறது. அப்படியே நடந்து போய்கிட்டே இருக்கான். போகிற வழியில் ஒரு காட்டு பாதையானது வந்து விடுகிறது. அந்த நேரத்தில் பார்த்தோம்னா மிகவும் இடி மின்னல்னு சொல்லிட்டு ரொம்ப மழையெல்லாம் பொழிய ஆரம்பிச்சிடுறது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படி சுற்றும் பார்க்குறான். அங்கே ஒரு பாழடைந்த ஒரு ஏதோ ஒரு கல் மண்டபம் மாதிரி தெரிகிறது. நேராக அங்கே போயிடுறான். அங்கே போய் தங்கிடலான்னு சொல்லிட்டு இந்த பாழடைந்த இந்த மண்டபத்துக்குள்ளே போய் பார்த்தா அங்கே ஒரு சிவன் அப்படிங்கிறது ஒரு சிவர் கோவில் போல இருக்குது. அது ஒரு பாழடைந்த சிவாலயம் போல இருக்குது. அதை பார்த்தோன்னே அவருடைய மனதிலே ஒரு வருத்தமான வருகிறது. ஆக இந்த மாதிரி ஒரு காட்டுப்பகுதியில் ஒரு சிவாலயங்கிறது இருக்கே, இப்படி பராமரிப்பு இல்லாமல் இருக்கிறது, என்னிடம் மட்டும் பணம் இருந்தால் நான் இதனை கட்டி கும்பாபிஷேகம் பண்ணியிருப்பேன்னு நினச்சிட்டு அப்படியே ஒரு தூணோரமாக சாஞ்சின்றானாம். அப்படியே ஒரு தூணோரமாக சாயும்போது அப்படியே கண்களை மூடிக்கொள்கிறான். லேசான உறக்கம் என்பது வருகிறது. அந்த உறக்கத்திலே அவன் கனவு மாதிரி காண்றான். என்ன பண்ணுறான்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த இறைவனினுடைய திருநாமத்தையே நினைத்து கொண்டிருந்ததால் அந்த ஆலயத்தை அவன் புதிதாக கட்டுவது போலவும், அந்த ஆலயத்தை கட்டி எழுப்பி அதற்கு ஒரு கும்பாபிஷேகத்தை நடத்தி முடிப்பது போல் ஒரு கனவினை காண்கிறான். பளீர் என்று ஒரு மின்னல், ஒரு வெளிச்சம்ங்கிறது வருது. கண்ணை திறந்து பார்க்குறான். அந்த நேரத்தில் பார்த்தா அந்த மண்டபத்தில் அவன் தலைக்கு மேலே ஒரு கருநாகமானது அவனை கொத்துவதற்காக படம் எடுத்து கொண்டிருக்கிறது. அப்படியே சிவாயா, அப்படி சிவாய நமகான்னு சொல்லிட்டு எழுந்து வெளியே ஓடி வந்துடுறான். வெளியே ஓடி வந்த உடனே பார்த்தா அந்த மண்டபத்தின் மேல் ஒரு மிகப்பெரிய இடியானது விழுந்து அந்த மண்டபமே இடிந்து தரைமட்டமாகி போய்விட்டதாம். ஆக அந்த கருநாகம் வந்தது கூட நம்மளை காப்பாற்றுறதுக்கு தான் போல இருக்குன்னு சொல்லிட்டு இவன் வீட்டுக்கு கிளம்பி போயிடுறான்.
வீட்டுக்கு போயிட்டு மறுபடியும் ஜோசியர் சொன்னாரேன்னு சொல்லிட்டு மறுநாள் காலையில் கிளம்பி அந்த ஜோதிடரை பார்க்க வந்துட்டானா. இவனை பார்த்த உடனே ஜோதிடருக்கு மிகப்பெரிய ஆச்சரியம். நம்முடைய கணக்கு தப்பவே தப்பாதே, இவன் இறந்து போய் இருக்க வேண்டுமே, இவன் எப்படி பிழைத்தான் என்று தெரியவில்லையேன்னு சொல்லிட்டு, நீ நேற்று நைட்டு வீட்டுக்கு போனியே, என்னப்பா நடந்ததுன்னு கேட்கும் பொழுது அவன் மொத்த கதையும் சொன்னானாம். நடந்த கதைகள் அத்தனையும் சொன்ன உடனே அந்த ஜோதிடர் அப்படியே அவனுடைய காலிலே விழுந்தாராம். விழுந்துட்டு சொன்னாராம், உன்னுடைய ஜாதகத்திலே நேற்றிரவு நீ உயிர் துறக்க வேண்டும் என்கின்ற விதியானது இருந்தது, அதிலிருந்து தப்பிக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு பரிகாரம் என்ன தெரியுமா சொல்லி இருந்தது? ஜோதிட விதிகளின்படி நீ ஒரு மிகப்பெரிய சிவாலயத்தை கட்டி எழுப்பி அதனை கும்பாபிஷேகம் செய்திருந்தால் மட்டுமே, அதற்கு கும்பாபிஷேகம் செய்தால் மட்டுமே உன்னால் தப்பிக்க முடியும்னு அதில் விதி இருந்தது. ஆனால் ஒரு நாளைக்குள்ளாக இது எதுவுமே சாத்தியம் இல்லையேங்கிறதுனால தான் நான் உங்ககிட்ட அந்த உண்மையை சொன்னாமல் இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வாப்பான்னு சொன்னேன். ஆனால் நீ உன்னுடைய மனதிற்குள்ளாகவே நினைத்து ஒரு ஆலயத்தை எழுப்பி அதற்கு ஒரு கும்பாபிஷேகமும் செய்து வைத்த உடனேயே இறைவன் அதனை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு உன்னுடைய விதியையே மாற்றி அமைத்து விட்டார். பார்த்தாயா, இங்கேதான் இறைவனினுடைய அந்த சக்தியானது அடங்கி இருக்கிறதுன்னு அந்த ஜோதிடர் சொன்னாராம். இப்போ யோசிச்சு பாருங்களேன், கும்பாபிஷேகம் செய்கிற மாதிரி அந்த ஒரு ஆலயத்தை எழுப்பி அதற்கு கும்பாபிஷேகம் செய்வது போல் அவன் கனவு கண்டதற்கே அவனுடைய விதியானது மாற்றப்பட்டிருக்கிறது அல்லவா, அவனுடைய ஆயுளானது காப்பாற்றப்பட்டிருக்கிறது. ஒரு கனவிற்கே இத்தனை பலன் என்பது இருந்தால் அந்த கும்பாபிஷேகம் செய்வதற்கு நாம் உதவும் பொழுது நம்முடைய முன்ஜென்ம வினையானது தீர்ந்து விடுகிறது, முன்ஜென்ம தோஷமானது நீங்கி நமக்கு எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கிறது. ஆக நம்ம என்ன பண்ணணும் சொன்னால், நம்ம பகுதியில் ஏதோ ஒரு ஆலயத்திற்கு ஒரு கும்பாபிஷேகம் சொன்னால் நம்மால் என்ற ஒரு சிறு பொருளுதவியை செய்ய வேண்டும். பொருளுதவி செய்வதற்கு எனக்கு வசதி வாய்ப்பு இல்லை என்று சொன்னால் கூட இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும். பொருளுதவி செய்வதற்கு தகுந்த வசதி வாய்ப்புகள் எனக்கு வர வேண்டும், இதுபோக நான் என்னுடைய உடல் உழைப்பினை முழுமையாக நல்குகிறேன்னு சொல்லிட்டு அந்த கும்பாபிஷேகத்தில் போய் நம்மால் என்ற அந்த கைங்கரியங்களை தொடர்ந்து செய்ய வேண்டும். அந்த இறை கைங்கரியத்தை செய்யும் பொழுது நமக்கு இருக்கக்கூடிய தோஷங்கள் அனைத்தும் நீங்குகிறது. சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.